இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு கற்பூரம் இருக்குது. கற்பூரத்தை இங்க வச்சுட்டோம். பாத்தீங்களா, உண்மையான நெருப்பு தொட்டா சுடும். இந்த மாதிரி இந்த கற்பூரம் எரிய வைக்கிறது, இதெல்லாம் வந்து பஞ்சபூதத்துல ஒண்ணான ஒரு நெருப்பு வந்து உங்களுக்கு முன்னாடி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஃபீல். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இத வந்து லைவா உங்கள நம்ப வச்சு பணம் பறிக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு சில டீமுடைய கோலே. இப்ப இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதே நீங்க போய் பிராக்டிகலா ட்ரை பண்ணா வராது. ஏன்னா நான் ஒரு மெஜிஷியன் அண்ட் டீலர். அதுக்கு தேவையான பொருட்களை வச்சு நான் பண்றேன். அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு 10 முறை செஞ்சு பார்த்து இந்த வீடியோக்கு வருமானத்தை பார்த்து தான் இதையே செஞ்சு காமிக்கிறோம் போது இதுல ரொம்ப டீப்பா சின்சியரா ஒர்க் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அப்ளை பண்ண முடியுமோ அதை அப்ளை பண்ணி தான் உங்களை சீட் பண்ணுவாங்க. என்ன இதை பார்த்துட்டு இதை மாதிரி நம்ம வந்து ஒரு மறைஞ்சு போய் ஒரு இடத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துட முடியுமா? ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்துல இருக்கிற ஒரு நபரை வந்து வசியம் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி அவங்க மேல ஆசை வர வைக்க முடியுமான்னு கேட்கறாங்க. ஸோ இது ஒரு விதமான டீம். ஒரு சின்ன பையன் கால் பண்றான், அங்கிள் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணல, என்னால பாஸ் ஆகிக்கிற முடியுமா? நான் அது உங்களுக்கு என்ன, அவன் வீட்டுல இருந்து கோல்டு பிஸ்கெட் எடுத்து வந்து கொடுக்குறான். ஒரு 11th படிக்கிற பையன் அவங்க வீட்டுல ஏதோ இன்சூரன்ஸ்ல மணில வந்து ஒரு சின்ன கோல்டு பிஸ்கெட் என்கிட்ட கொடுக்குறான். இதுவே வேற யாருக்குன்னா தப்பான நபர்கிட்ட போயிட்டானா அதை வாங்கி வச்சுட்டு அவன் அனுப்பிச்சு விட்டுருவான். நீ பாஸ் ஆகிற எக்ஸாம் ஃபெயில் ஆகிறதுல அதை இருக்கவே மாட்டான். இது வந்து ரகசியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் சார்ந்த விஷயம். கொஞ்சம் விஷயத்து மூலமா யாரோ ஒருத்தர் ஏமாறாம போயிருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். அதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்க எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா போலி சாமியார்கள்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு பணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சாமியார்கள் நேர்ல போய் ஒருத்தருக்கு பண்ணிட்டு அவர் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாரு. அவங்கள பார்த்து சூஸ் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள பண்றது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க போயிட்டு இதை நம்ம மேஜிக்ல பாத்துட்டேன் அப்படின்ட்டு நீங்க விட்டுறது. ஸோ இதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணப்படுகிறது பாத்தீங்கன்னா வந்து மேஜிக் ப்ராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல், அதுல இருக்கிற சீக்ரெட் ஹிடன் கிமிக்ஸ் எப்படி எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நாங்க வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது மேஜிக்காக இவங்களோட டைம் கிடைக்கும் போது இதை இவங்க மாடுலேட் பண்ணி தான் உங்ககிட்ட யூஸ் பண்ணுவாங்க. சரி, நீங்க அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு டெமோவை பார்த்துட்டு 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பாவம் கடனை உடனே வாங்கி கொடுப்பீங்க. அவங்க வந்து அசால்ட்டா சிம்பிளா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்பி நீங்க போக கூடாது. அதுதான் விஷயமே.